Hello friends, welcome to VLN IAS. So இன்னைக்கு இந்த வீடியோல June 13, 2024ல இந்த நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோட PDF நோட் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற ஒரு முக்கியமான ஆர்டிகல், ஃபுட் இன்ஃப்ளேஷன் அக்சலரேட்ஸ் இன் அர்பன் இந்தியா நியர் 9% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகல் வந்து நம்ம இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ஸ்டேட்டஸ் பத்தி இதுல பேசியிருக்காங்க. ஸோ இதுல நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நான் சொல்ற மாதிரி இந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை, பட் த இன்சைட் இட் கிவ்ஸ் is what important. So இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதுல வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் பத்தி பேசியிருக்காங்க. ஃபுட் இன்ஃப்ளேஷன் தான் இந்த ஆர்டிகலோட மெயின் கீ பாயிண்ட். அப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் பத்தி பேசியிருக்காங்க அண்ட் மானிட்டரி பாலிசி டூல்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. கன்சூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் லெவல்ல கால்குலேட் பண்ணுவாங்க, ஹோல்சேல் லெவல்ல கிடையாது. அதாவது இது வந்து நம்ம ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் கூட சொல்லுவோம். ஸோ கன்சூமர்ஸ் வந்து அவங்களோட அத்தியாவசிய தேவைக்காக குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுல ஏற்பட்டிருக்கிற அந்த இன்ஃப்ளேஷனை தான் நம்ம கன்சூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மீன் பண்றோம். இந்த கன்சூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன்லயே ஸ்பெசிஃபிக்கா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம வந்து ஃபுட்டுக்காக ஸ்பெண்ட் பண்றதுல பிரைஸ் சேஞ்சஸ் நடக்குது இல்லையா? அதை வந்து நம்ம ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு மீன் பண்ணுவோம். ஸோ இந்த கன்சூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷனுக்குள்ள தான் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வரும். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்க வேண்டியது யாரோட கடமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கடமை பிளஸ் கவர்மெண்டோட கடமை. ஸோ இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க 4% வரைக்கும் இன்ஃப்ளேஷனை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பஃபர் இருக்கு, +or-2 போய்க்கலாம். ஓகே, விச் மீன்ஸ் மேக்ஸிமம் 6% வரைக்கும் இன்ஃப்ளேஷனை வந்து கொண்டு போகலாம். இது ஆர்பிஐயோட பார்ட். அவங்க வந்து இன்ஃப்ளேஷன் வந்து டார்கெட் குள்ளேயே வச்சிருக்கணும். இதை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஆர்பிஐ எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஹேவ் தி மானிட்டரி பாலிசி டூல். அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. யாருக்குன்னா கமர்ஷியல் பேங்க்குக்கு வந்து இவங்க பணம் கொடுப்பாங்க. சோ அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு வந்து ஆர்பிஐ கொடுக்குற பணம் தான் இட் இஸ் கோயிங் டு டிசைட் ஹவு மச் கிரெடிட்ஸ் ஆர் லோன்ஸ் வில் பி அவைலபிள் இன் த எக்கானமி. ஏன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து யாருக்கு லோன் கொடுப்பாங்க? கன்சியூமர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. அப்போ இது மூலியமாவும் இன்ஃப்ளேஷன் வந்து டார்கெட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி வேரியஸ் டூல்ஸ் இருக்கு மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க்ல. ஓகே, இப்படிதான் டார்கெட் பண்ணுவாங்க. இதுதான் ஓவரால் இன்ஃப்ளேஷன் சினாரியோ இந்தியால. சோ இந்த ஆர்டிகல் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பேசியிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஓவராலா ஒரு மார்ஜினல் லெவல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 4.83% இருந்து 4.75% குறைஞ்சிருக்கு. அதாவது ஒரு மார்ஜினல் டிக்ரீஸ் தான். எப்போ? ஏப்ரல்ல இருந்து மே மாசத்துக்கு. ஆனா இந்த கன்சூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன்ல ஃபுட் இன்ஃப்ளேஷன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த சென்ஸ் என்னன்னா கன்செக்யூட்டிவா ஹை இன்ஃப்ளேஷன்லயே இருந்துட்டு இருக்கு பல மாசமா. ஸோ இதுல பர்டிகுலரா அர்பன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து ஷார்ப்பா இன்க்ரீஸ் ஆகுது 8.83% அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரண்ட் இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட். ஸோ இது போக இந்த ஆர்டிகல்ல வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அர்பன் ரூரல் டிஸ்பாரிட்டி இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கன்சூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரூரல் ஏரியால ரிலேட்டிவ்லி ஹையரா இருக்கு அர்பன் ஏரியாவை கம்பேர் பண்றப்போ. ஓகே, அது இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. அது போக சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. ஸ்பெசிபிக் ஃபுட்ஸ் வந்து எந்தெந்த லெவல்ல இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, வெஜிடபிள்ஸ், சீரியல்ஸ் அண்ட் ஆயில்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி அதோட பிரைஸ் ட்ரெண்ட் எப்படி போயிருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த ஆர்டிகல் வந்து ஓவராலா நமக்கு இன்ஃப்ளேஷன் என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம பார்த்தாச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். இந்த ஆர்டிகல்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி சயின்டிஸ்ட் ஃபைண்ட் 3 நியூ கிரேட்டர்ஸ் ஆன் மார்ஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மார்ஸோட சர்ஃபேஸ்ல ஒரு 3 கிரேட்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த கிரேட்டர்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மார்ஸோட சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த சர்ஃபேஸ்ல வந்து ஆஸ்ட்ராய்டோட இம்பாக்ட்னால, காமெட்டோட இம்பாக்ட்னால, இல்ல வல்கானிக் ஆக்டிவிட்டினால அங்க ஒரு பள்ளம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். சோ அந்த இம்பாக்ட்னால. சோ அதான் இங்க வந்து நம்ம கிரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த கண்டுபிடிச்ச கிரேட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் வச்சிருக்காங்க 3 கிரேட்டர்ஸ்க்கும். ஆனா இந்த பேர் வைக்கணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், யார் இதை அப்ரூவ் பண்ணணும், இந்த பேரை வந்து யாரு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன். ஸோ நம்மளோட சோலார் சிஸ்டம்ல புது டிஸ்கவரி ஆஸ்ட்ராய்டா இருக்கட்டும், காமெட்ஸா இருக்கட்டும், பிளானட்ஸா இருக்கட்டும், ஆர் வெதர் பிளானட் டு பி இன்க்ளூடட் இன் சோலார் சிஸ்டமா இருக்கட்டும், ஸோ என்ன மாதிரியான டிசிஷனா இருந்தாலும் அதை இந்த இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் தான் டிசைட் பண்ணுவாங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து 1919
1990 வந்து இதை உருவாக்குனாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ்ல இருக்கு, பிரான்ஸ்ல. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ இந்த பெயரை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க இந்த 3 கிரேட்டருக்கு. ஸோ அந்த 3 கிரேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லால் கிரேட்டர். ஸோ இந்த லால் கிரேட்டர் வந்து எதனால லால் கிரேட்டர்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரியோட ஒன் ஆஃப் த டைரக்டரா இருந்தவர், ரொம்ப ப்ராமினென்டான ஜியோபிசிக்கல் சயின்டிஸ்ட் இந்தியாவில் தேவேந்திர லால் அப்படின்றவர். ஸோ அவரோட பேரை தான் வந்து பார்த்தீங்கன்னா லால் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேட்டருக்கு வச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரேட்டர்ல இருந்து அடுத்து இந்த கிரேட்டரோட ஈஸ்ட்ல ஒரு சின்ன கிரேட்டர் இருக்கும், அதுக்கு பேர் வந்து மொர்சான் கிரேட்டர் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மொர்சான் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற ஒரு டவுனோட பேர். ஓகே, ஸோ இந்த கிரேட்டர் வந்து லால் கிரேட்டரோட ஈஸ்டர்ன் சைடில் இருக்கும். ஓகே, அடுத்து மூணாவது ஒரு கிரேட்டர் இருக்கு, அந்த கிரேட்டருக்கு வந்து ஹில்சா கிரேட்டர்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஹில்சா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பீகார்ல இருக்கிற ஒரு டவுனோட பேரு. இது வந்து லால் கிரேட்டரோட வெஸ்டர்ன் சைட்ல வந்து இந்த கிரேட்டர் இருக்கும். ஓகே, இப்போ ஓவரால் இந்த ஆர்டிக்கல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரேட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிரேட்டர்ஸ் வந்து எப்படி உருவாயிருக்கு அப்படின்ற இதோட என்விரான்மெண்டல் ஹிஸ்டரி வந்து கேதர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலியமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு சிக்னிபிகண்டான ஒரு இன்சைட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அந்த டேட்டா மூலியமா. இந்த கிரேட்டர்ஸோட செடிமெண்ட்ரி ஹிஸ்டரியை நம்ம அனலைஸ் பண்றது மூலியமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா மார்ஸ்ல ஒரு காலத்துல தண்ணி இருந்திருக்கு, ஒரு காலத்துல இருந்திருக்கு, இப்ப இல்ல. ஓகே, மார்ஸ்ல ஒரு காலத்துல தண்ணி ஃப்ளோவா இருந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அதுதான் இந்த கிரேட்டர் டிஸ்கவரியோட சிக்னிஃபிகன்ட் பாயிண்டா இந்த ஆர்டிகல்ல கொடுத்திருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்லிங் தி ஃபேட்டி லிவர் டிசீஸ் எபிடமிக் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த ஆர்டிகல் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜூன் 13, 2024. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபேட்டி லிவர் டே. அதனால தான் இந்த ஆர்டிகல் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் ஃபேட்டி லிவர் டேயோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்ட் நவ் ஸ்கிரீன் டுடே. ஸோ இந்த தீமோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிவென்டிவ் ஹெல்த் கேரை வந்து இன்சிஸ்ட் பண்ணி இந்த தீம் வந்து செட் பண்ணிருக்காங்க. ஸோ பிரிவென்டிவ் ஹெல்த் கேர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கியூரை தேடி போறதுக்கு பதிலாக அந்த டிசீஸை வரவிடாம தடுக்கிறதுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மெஷர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பிரிவென்டிவ் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைப் ஆஃப் லிவர் டிசீஸ் வந்து தெரிய வருது. ஸோ லிவர் டிசீஸை பொறுத்த வரைக்கும் 2 லிவர் டிசீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ், அதாவது அதிகமா ஆல்கஹால் கன்சியூம் பண்றது மூலியமா லிவர் கெட்டு போச்சு அப்படின்னா தட் இஸ் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ். ஆனா இப்ப மாடர்ன் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் மூலியமா லிவர் வந்து கெட்டு போகுது. ஓகே, இதை வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்றோம். ஆனா இப்ப மோர் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து ரீகிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டெட்டோயிக் லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து லிவர் டிசீஸ் மட்டும் இல்ல, மற்ற அதர் மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன்ஸையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேர்த்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹை பிளட் பிரஷர், அப்நார்மல் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் சேர்த்திருக்காங்க. இப்போ இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஹார்ட் டிசீஸ் அண்ட் கேன்சர் வர்றதுக்கு ரிஸ்க கூட அதிகப்படுத்துறதா இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மெயினா தெரிய வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பேத்தோபிசியாலஜி ஆஃப் திஸ் டிசீஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம ஃபுட்டு வந்து நம்ம கன்சியூம் பண்ணுவோம்ல. ஸோ இப்போ நம்மளோட டயட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமா கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கார்போஹைட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது சிம்பிள் மாலிகுலா பிரேக் டவுன் ஆயிரும் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் மூலியமா. ஸோ அது இப்போ நமக்கு குளுக்கோஸா நம்ம பிளட்ல வந்து கலந்துரும். இந்த குளுக்கோஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல அதிகமா இருக்கும். ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து யாரு கன்சியூம் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாடி செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த குளுக்கோஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி தான் என்ன பண்ணும், எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா இந்த செல்லுக்கு தேவைக்கு அதிகமா நம்ம குளுக்கோஸை வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், சப்ளை பண்ணிருப்போம். ஓகே, இந்த குளுக்கோஸை இந்த செல் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஹார்மோன் தேவைப்படும். அந்த ஹார்மோன் தான் என்ன பண்ணும்னா இந்த செல்லுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும், சரி குளுக்கோஸ் இருக்கு, நீங்க வந்து இந்த குளுக்கோஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த இன்சுலின் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த வேலையை வந்து பண்ணும், இன்சுலின் ஹார்மோன். இப்போ நம்ம பிளட்ல வந்து குளுக்கோஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னா அதுக்கு ஏத்த குவான்டிட்டியில இன்சுலின் வந்து அதிகமா செக்ரேட் ஆகும். நம்ம செல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சுலினுக்கு அகேன்ஸ்டா ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் பண்ணிரும். சரி, செல்லோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்களேன், தேவையான அளவு தான் எனர்ஜி தேவை, ஆனா எனக்கு தேவைக்கு அதிகமா குளுக்கோஸ் வர்றப்போ இந்த செல் என்ன பண்ணிரும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் பண்ணிரும். இன்சுலின் சொல்றத கேட்காது. செல்ஸ் வந்து குளுக்கோஸை எடுக்காத ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மேல இன்னும் அதிகமா நம்ம ஃபுட் வந்து கன்சியூம் பண்றப்போ பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸோட அளவு அதிகமாயிட்டே போகும். அப்போ பிளட்ல குளுக்கோஸோட அளவு அதிகமாயிருச்சு அப்படின்னா இந்த குளுக்கோஸ்லாம் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவருக்கு போகும். ஏன்னா லிவர் வந்து இந்த குளுக்கோஸை என்னவா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா ஃபேட்டி ஆசிட்ஸா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஏன்னா இது வந்து எனர்ஜி சோர்ஸ் இல்லையா, இதை வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணும்னா ஃபியூச்சருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி வச்சிரும், ஃபேட்டி ஆசிட்ஸா கன்வெர்ட் பண்ணும். இந்த ஃபேட்டி
ஆசிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அடிப்போஸ் டிஷ்யூல போய் ஸ்டோர் ஆகும், நம்மளோட பெல்லியில, தைஸ், ஸோ அந்த மாதிரி நம்ம பாடியில சில இடங்கள்ல போய் ஸ்டோர் ஆகும். ஆனா அதுக்கும் மேல அதிகமா ப்ரொடியூஸ் பண்றதுனால இந்த ஃபேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லிவர்லயே டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹை பிளட் பிரஷர், அப்நார்மல் கொலஸ்ட்ரால், ஸோ இதெல்லாம் அசோசியேட்டடா வந்துடும் ப்ரீபி மாதிரி. ஓகே, அதனால தான் இது வந்து பாத்தீங்கன்னா ரீக்ளாசிஃபை பண்ணியிருக்காங்க ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்ற நேமை வந்து. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவர் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பர்டனா இருக்கு பாப்புலேஷன்ல. மெஜாரிட்டி பீப்புள் வந்து தே ஹேவ் டெவலப்ட் தி ஃபேட்டி லிவர். இப்போ நமக்கு இத பத்தின ஒரு அவேர்னஸே இல்லாம இருக்கு இந்தியால. ஏன்னா இந்த டிசீஸோட ஒரு சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அன்டிடெக்டபிள். அதாவது ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து இது எந்த விதமான சிம்டமும் நமக்கு உடம்புக்கு வந்து கொடுக்காது. ஸோ சிம்டம் கொடுக்காதப்ப நம்ம ஏன் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் கியூர் போறோம்? ஓகே, அப்போ இந்த ஆர்டிக்கிள்ல ஸ்பெசிஃபிக்கா சில ஸ்கிரீனிங் மெத்தட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி ஸ்கிரீன் பண்ணணும், ஏன்னா ஏர்லியராகவே நம்ம என்னால என்ன பண்ண முடியும், இந்த கண்டிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலா நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து ஹிடனா இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து தே ஹேவ் டெவலப் தி ஃபேட்டி லிவர். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎம் டு அட்டெண்ட் G7 அவுட்ரீச் இன் இட்டாலி, ஆல் ஐஸ் ஆன் பாசிபிள் இன்டராக்ஷன் வித் ஜெலன்ஸ்கி அண்ட் ட்ரூடோ. இந்த ஆர்டிகல் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ G7 பத்தி தெரியணும். அண்ட் இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த G7ஓட இந்த மீட்டிங் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒன்று. ஸோ அதனால இந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இன்னுமே ஹை குவாலிட்டி எடிட்டோரியல் ஆர்டிகல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த நியூஸை இன்னும் நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் தட் ஆர் ரிலவென்ட் டு அவர் எக்ஸாம் பாயிண்ட் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.